சமகால விந்தை செய்திகள். பாகம் 4. கடல் நீர் குடிநீராக மாறும் அதிசயம். நமது அன்றாட வாழ்வில் நாம் தினம்தோறும் பயன்படுத்தும் தண்ணீரையே நம்மால் சுத்தமாக பார்த்துக் கொள்வதற்கு பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு இயற்கையான நிகழ்வு கடல் நீரையே சுத்தம் செய்கிறது என்றால் சற்று வியப்பாகத்தான் உள்ளது. நம் அனைவருக்கும் இதுநாள் வரை கடல் நீர் என்றாலே உப்பு நீர்தான் என்று மட்டும்தான் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அந்த கடலிலும் நாம் தினம்தோறும் அருந்துவது போல் நீர் உள்ளது என்றால் நம்புவீர்களா? கடல் நீரில் பொதுவாக உப்பின் அளவு மாறுபடலாம். ஆனால் மொத்த நீரும் இயற்கையாக நல்ல நீராக மாறுவது என்பது ஒரு அதிசய நிகழ்வுதான். இந்த அதிசய நிகழ்விற்கு முக்கிய காரணம் ஒரு நதி. ஒரு நதியின் நீர் பாய்ந்தா கடல் நல்ல நீராக மாறுகிறது என்பது அனைவருக்கும் ஏற்படும் ஒரு சந்தேகம்தான். ஆனால் அந்த நிகழ்வு உண்மையான ஒன்றுதான் என்று பல ஆய்வுகள் சொல்கின்றது. அந்த நதிதான் அமேசான் நதி. 6000 கிலோமீட்டர் நீளம், விரிந்து பல அதிசயங்களையும் மர்மங்களையும் கொண்டு உலகத்தில் மிக பெரும் நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நதியில் மட்டும்தான் உலகத்தில் நல்ல நீரில் 3/2 பங்கு ஓடுகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களே. இந்த நதி அட்லாண்டிக் கடலுக்குள் கலந்த பின்பும் இதன் தன்மை மாறாமல் 280 கிலோமீட்டர் தொலைவிற்கு மொத்த கடல் நீரையும் தூய்மையான நீராக மாற்றிக்கொண்டு இருக்கிறதாம். இந்த நதி அட்லாண்டிக் கடலுக்குள் 280 கிலோமீட்டர் தொலைவை கடந்த பிறகும் உப்பு நீரிடம் போராடி தோற்று போவதாக ஆய்வு கூறுகிறது. அமேஸ் என்றால் ஆச்சரியம் என்று அர்த்தம். இப்பொழுதுதான் தெரிகிறது இந்த நதிக்கு அப்படி ஒரு பெயர் வைத்தது பொருத்தமான ஒன்றுதான். நாயின் பாலை குடித்து வளரும் இந்திய சிறுவன். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பர். வயிற்றில் ஏற்படுகின்ற நெருப்பு பசி என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். கிழக்கு இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 6 வயதுடைய ஒரு ஏழை சிறுவன் பசி காரணமாக நாயின் பாலை குடித்து வருகின்றான். இவன் பெயர் சொட்டுக்குமார். ஒரு மண்வீட்டில் சிறுவன் குமாருடன் இவனது அம்மம்மா 2 சகோதரர்கள் ஆகியோர்கள் வாழ்ந்து வருகின்றனர். 4 வருடங்களுக்கு முன் இவனது தந்தை இறந்துவிட குடும்பம் வறுமையில் வாடுகின்றது. இவனது அண்ணன் அருகிலுள்ள ஒரு ஹோட்டலில் பணியாற்றிய போதிலும் மாதம் 1200 இந்திய ரூபாவையே குடும்பத்துக்கு வழங்க முடிகிறதாம். வீட்டுக்கு தேவையான விறகை குமாரின் தாயார் அருகிலுள்ள காட்டிலிருந்து பெற்றுக் கொள்கின்றார். அன்றாட உணவாக ரொட்டியையும் காய்கறிகளையுமே சாப்பிடுகின்றனர். குமார் தனது பசியை போக்க நாயின் மடியில் இருந்து கடந்த 1 வருடமாக பாலை உறிஞ்சி குடித்து வருகின்றான். ஆயினும் இவன் மிகவும் ஆரோக்கியமாகவே உள்ளான். நாயும் இவன் பால் ஈர்ப்பை கொண்டிருக்கிறது. இவனை தனது குட்டியாகவே அது நடத்துகிறது. உண்பதற்கு போதுமான உணவு கிடைக்காததாலேயே நாய்ப்பாலை குடித்து வருவதாகவும் இப்பாலின் சுவையை விரும்புவதாகவும் ஊடகங்களுக்கு இச்சிறுவன் சொல்லி இருக்கிறான். 3 மாத கடின உழைப்பில் உருவான வியக்க வைக்கும் மனச்சிற்பங்கள். மனச்சிற்ப கலைஞர் ஒருவர் 3 மாத கடின உழைப்பின் பின்னர் அசாத்தியமான படைப்புகளை தந்துள்ளார். இவை 12 அடிக்கு குறையாத உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. மணலின் உதிர்ந்துவிடும் தன்மை காரணமாக இந்த உயரத்தில் சிற்பங்களை அமைக்க முடியாது. எனினும் பசை போன்றதொரு பொருள் சேர்க்கப்பட்டே அமைக்கப்படுகிறது. ஜூ ஹெங் டான் தனது படைப்புகளில் இதே நுட்பத்தையே பயன்படுத்தியுள்ளார். இதற்காக தொன் எடையுள்ள மணல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 3 மாத கடின உழைப்பின் பயனாக உருவான இச்சிற்பங்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்து வருகிறது. பறவை கூடு வடிவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சீனாவின் புதிய கட்டிடம். சீனாவில் பறவை கூடு வடிவில் மிக பிரம்மாண்டமாக கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு வருகின்றது. இது சூழலுக்கு ஒத்த வகையில் மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் சுலோ நகரத்தில் இதே தொழில்நுட்பத்தில் 445 மில்லியன் பவுண்ட் செலவில் 74 அடுக்குகளுடன் கூடிய கட்டிடமும் கட்டப்பட்டு வருகின்றது. இவை சீனாவின் கட்டிடக்கலையில் இவை சிறப்பாக பேசப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சிறுத்தையாக மாறி காட்டுக்குள் வசித்த வினோத மனிதன். எத்தனையோ விதமான மனிதர்களை பார்த்திருப்பீர்கள். இன்று சற்று வித்தியாசமான சிறுத்தை மனிதனே பார்க்க போகிறீர்கள். ஆம், தான் சிறுத்தையாக மாற ஆசை கொண்டு உடல் முழுவதும் சிறுத்தை போன்று பச்சை குத்தியுள்ளார் ஒரு மனிதர். இது மாத்திரமின்றி இவர் யாரும் இல்லாத காட்டுக்குள் தன்னந்தனியே ஒரு பாலடைந்த குடிசையில் 20 வருடங்களாக தனது வாழ்க்கையை கழித்துள்ளாராம். மின்சார வசதியோ வீட்டில் வேறு எந்த தளபாட வசதிகளோ இன்றி வாழ்க்கை நடத்தியுள்ளார். இவர் தனது உடலில் பச்சை குத்துவதற்காக மொத்தம் $9,500 செலவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் முன்னாள் படை வீரரும் கூட. தற்போது இவருக்கு 75 வயதாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் தற்போது இவர் எவ்வாறான வாழ்க்கை வாழ்கிறார் என்பது தெரியவில்லை. ஒரே சூழில் பிறந்த சிறுவர்களை இனங்காண்பதற்காக தலைமயிரில் இலக்கம் பொறித்த தாய். ஒரே சூழில் பிறந்த சிறுவர்கள் 4 வரை ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் இலகுவாக இனம் கண்டு கொள்வதற்காக அவர்களது தலையில் தலைமயிரில் வெவ்வேறான இலக்கங்கள் வடிவமைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று சீனாவில் இடம்பெற்றுள்ளது. 6 வயதான இம்மாணவர்கள் சீனாவின் தென் பிராந்தியமான குவாங்டோங் மாகாணத்தில் சென்சென் நகரில் அமைந்துள்ள பாடசாலையில் தமது ஆரம்ப கல்வியை ஆரம்பித்துள்ளனர். பாடசாலை முதல் நாளிலேயே ஆசிரியர்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் காண வேண்டும் என்பதற்காக இச்சிறார்களின் தாயார் இத்தகைய செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். ஜியாங் யுங்லாங், ஜியாங் யுங்சியாவோ, ஜியாங் யுன்ஹாங், ஜியாங் யுன்லின் என இச்சிறார்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. மேற்படி சிறுவர்களின் தந்தைக்கும் இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது சிரமமாக இருந்துள்ளது. மேற்படி சிறுவர்களின் பெற்றோர் செல்வந்தர்களாக இல்லாத போதும் இச்சிறுவர்கள் முறையாக கல்வி கற்க வேண்டும் என அவர்களின் பெற்றோர்கள் விரும்புகின்றனர். தனது மகளின் குழந்தையை பெற்றெடுத்த தாய். சிகாகோவில் செயற்கை கருத்தரிப்பு முறை மூலம் தாய் ஒருவர் தனது மகளின் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். சிகாகோவை சேர்ந்த சிண்டி ரூட்செல் வயது 53, அவரது மகள் எமிலி சோர்டான் வயது 29, மருமகன் மைக். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எமிலி கர்ப்பமானார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவரது கர்ப்பப்பையின் வாயில் புற்றுநோய் இருப்பதை கண்டறிந்தனர். இதையடுத்து கருவை கலைத்ததுடன் எமிலியின் கருக்குழாய் அகற்றப்பட்டது. குழந்தைக்காக இயங்கிய எமிலிக்கு சிகாகோ மருத்துவமனை நம்பிக்கை அளித்தது. செயற்கை கருத்தரிப்பு மூலம் எமிலியின் கருமுட்டையை மைக்கின் விந்தணுவுடன் சேர்த்து அதை எமிலியின் தாய் சிண்டியின் கருப்பையில் ஏற்றினர். சிண்டி இந்த வாரம்தான் அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அதற்கு எல்லி என்று பெயர் வைத்துள்ளனர். இது குறித்து சிண்டி கூறுகையில், எமிலிக்கு குழந்தை பிறக்காது என்பதை கேள்விப்பட்டு மனமுடைந்து விட்டேன். அதன் பிறகு செயற்கை கருத்தரிப்பு மூலம் நான் என் மகளுக்கு எனது பேத்தியை பெற்றெடுத்து கொடுத்தது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். எரிமலை தணலில் தீமிதிக்கும் சீனர். தமது உடலை வருத்துவதன் மூலம் பல நன்மைகளை பெற முடியும் என சீனர்கள் அதிகமாக நம்புகிறார்கள். இதற்காக எரிமலை தணலில் நடந்து வியக்க வைக்கின்றார்கள். கோவிலில் தீ மிதிப்பதை போன்று 10 பேர் நடந்து போன இடத்தில் 11வது ஆளாக சென்று காலில் சூடுபடாமல் தீ மிதித்து வருவதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த சீனர்களின் வீர விளையாட்டு அப்படி அல்ல. இரும்பையே உருக்கும் வெப்பநிலை கொண்ட அந்த பாறை குழம்பின் மீது சாதாரணமாக நடந்து செல்கின்றனர். இத்துடன் முற்று பெறுகிறது சமகால விந்தை செய்திகள். மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளுடன் சந்திப்போம்.